ஸோ கைஸ் நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மாதம் ஆயிடுச்சு. என்னடா 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, இது வேறு வண்டி. நம்ம சேனலில் நான் உங்களுக்கு இதை காட்டினதில்லை. இப்போ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸ்டார்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பைக்ஸ் வச்சு சில ஐடியாஸும் இருக்குது. அது நான் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். Ooh. 12 seconds later. 20 minutes later. Run. ஏய் விடுங்கடா, எங்கடா கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் 3 பேரா சேர்ந்து என் முதுகுல ஏறி என் காலை உடச்சி என்ன நிக்க வச்சிருக்கீங்களடா. இப்போ என்னடா பண்ண போறீங்க? ஏய் விடுடா. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பைக்கு. மாஸ்க் போட்டிருக்கிறதுனால நம்ம ஏரியா நாய்களே நம்மளை துரத்துதுங்க. பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுன்ற. ஏன் அப்படியே ரொம்ப நாளாக இப்படியே நின்றுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரீசனு பின்னாடி டயர் வந்து ஓகையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிம்ஸுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ரிம்ஸுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பைக்கை தான் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பைக்காக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீனிங்கை பண்ணுவோம். ஓ காட், கேவலமான கண்டிஷனில் இருக்கே. நான் ஏன் இதை வாட்டர் வாஷே பண்ணியிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரில. வாட்டர் வாஷ் பண்ணால் யூஸ்வலாக ஸ்ப்ளெண்டர்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒயரிங்கில் போய் தண்ணி போதுங்கோ ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்கப்புறம் அங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து தண்ணி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வாட்டர் வாஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதான் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பனே விநாயக பெருமானே. எக்ஸ்பெக்டட், நோ ரிசல்ட். பழைய காலத்து பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பம்சம் இருக்கும். சோக்கு இப்போ இருக்கிற ஸ்கூட்டிலாம் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக வர இந்த ஃபியூல் இன்ஜெக்டட் பைக்ஸ்லலாம் வந்து இது பார்க்கவே முடியாது. ஸோ என்ஜின் ஆயில் பார்த்திங்களா அப்படியே வந்து சதறி கிடக்கிறாப்புல. ஆயிலே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி உள்ள. அதாவது இதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற என்ஜின் ஆயில் வச்சு இது எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது, மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ளஷ் பண்ணிவிட்டு லிக்விமாலியோட ஆயில் போட்டு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படி டெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னா லிக்விமாலி நிஜமாலே ஒர்த்தான்னு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். கைஸ் அதே மாதிரி ரொம்ப நாள் வண்டி நின்றுட்டு இருந்துச்சுன்னா எடுத்த உடனே ரொம்ப முறுக்காதீங்க. நான் ஏன் லைட்டாக த்ராட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா, விட்டனா ஆஃப் ஆகிடும் ஆக்சுவலி. கைஸ் பின்னாடி வந்து வீல் ஆடிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. என்ஜினோட சவுண்டு கேளுங்க. என்ஜினோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மண் வாரி உள்ளே போட்ட மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ ரெடி பண்ணுறோம், வண்டியை தரமாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி இது ரெண்டுத்தில் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபியூல் கேஜுமே ஒர்க் ஆகாது, ஸ்பீடோமீட்டருமே ஒர்க் ஆகாது. ஹைடெக் வண்டி அப்படி தான் இருக்கும். இது கிக்கர் இருக்கிறதுனால பேட்டரி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் பேட்டரி வந்து இதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே நின்றுச்சு. கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து ட்ரை ஆகிருக்கும். கண்டுபிடிச்சிடலாம் இருங்க. ட்ரை ஆயிடுச்சு, பேட்டரி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ஹார்ன் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டு பாருங்கள், சுத்தமாக வந்து பேட்டரி ட்ரைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபஸ்ட்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீல் பிரச்சனை வந்ததுனால தான் நாங்கள் வந்து இதை எடுக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் வந்து மாஸ் பண்ணுறோம்.
இப்போ கைட்டி உள்ள என்னென்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். பேட்ரி டெர்மினலே வந்து கரோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து விட்டு வச்சுருக்கேன் நான். எந்த ஒரு பாட்டை திறந்தாலும் அதை வந்து தொடச்சிருங்க கைஸ். நம்ம வந்து V3க்காக வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ உள்ளே இருக்கிற ஏர் பாக்ஸை கைட்டி செக் பண்ணுவோம். சில டைம் வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. என்ஜின் வந்து இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள ஏரும் ஃபியூலும் போனால் தான் வந்து கம்பஷன் வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் இக்னைட் ஆகி கம்பஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சில டைம் வந்து போகாது, ஏர் உள்ளே போகாது. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இதை கைட்டி விட்டுட்டு மொத்தமாக இதை கைட்டி விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். இது கைட்டி விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் உள்ளே போட்டு மூடிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டி ரன் ஆகும். ஆனால் வந்து கரெக்டாக மாற்றிடுங்க. இந்த வண்டி வந்து எங்கள் அப்பா வச்சுருந்தார். 2004ன்னு நினைக்கிறேன், 2004 or 2005 சம்திங்கு. நான் வந்து அப்போ தான் வந்து எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன், குழந்தை நான் அப்போ. ஸோ அப்போ வாங்கின வண்டி இது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 11th 12th இது ரெக்கமெண்டட் கிடையாது, 11th 12th இந்த பைக் தான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்களா ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இது வந்து ஸ்பாஞ்ச் டைப் கைஸ். டஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இது ஆக்சுவலி க்ளீன் பண்ணலாம். இது வந்து ஸ்பாஞ்ச் டைப் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து பேப்பர் டைப் வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. லைக் அதை வந்து காற்றடிச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஃபோர்ஸாக அடித்தா பிச்சுக்கிட்டு போயிடும். லைட்டாக அது மேலே அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் போடுவாங்க. நம்ம மாடர்ன் பைக்ஸ்லலாம் வந்து அதுதான் இருக்குது, பேப்பர் டைப் ஃபில்ட்ரு தான் இருக்குது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அது. பட் இதுக்குமே வந்து ஒரு இன்டர்வல் இருக்குது. இதையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வல் இருக்குது. நான் சர்ச் பண்ணிட்டு கீழே போடுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து டஸ்ட்டு போகாத மாதிரி நீங்கள் துடைக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கை வச்சு இதை மூடிடுவோம். இப்போது அதுதான் லாக் ஆகிட்டாப்பில் ஃபிக்ஸ். ப்ளையர் எடுக்க போயிருந்தேன். என்ஜின் ஆயிலோட லெவல் அதே மாதிரி நீங்கள் என்ஜின் ஆயிலோட லெவல் செக் பண்ணும்போது இப்போது என்ஜின் ஒரு டெம்பரேச்சரில் ஓடுச்சு இல்லை, ஸோ அப்போது டெம்பரேச்சரில் ஓடி என்ஜின் லைட்டாக ஹீட்டாக இருந்தால் அந்த டெம்பரேச்சரில் வந்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக கிடைக்கும். இது எனக்கு இப்போ தான் தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி. இது வந்து லைட்டாக தொடச்சிப்போம், ஏன்னா சைடில் இருக்கிறது எதுவும் உள்ளே இறங்கிடக்கூடாது. ஸோ கைஸ் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கேப் வந்து நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஏன்னா வந்து பெண்ட் ஆகிடும். அதனால் வந்து துணி வந்து இப்படி மேலே போட்டுருங்க. இது மேலே போட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளையரை போட்டு கழட்டுங்க. அவ்வளோதான், ஈஸி. இந்த டிப்ஸ்டிக் எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு க்ளீனான கிளாத்தில் இதை ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக இப்படி க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹேவ் a dip and take out. இதில் வந்து இதுதான் ஹையரும், இது வந்து லோவரும். இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து லோவர், இது வந்து ஹையர். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா மீடியமு. கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, சென்டர் செட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறது வந்து உறுதி. நிறைய வேலை இருக்குது இந்த வண்டியில். எல்லாமே நம்மளே பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ ஆயில் வந்து முடிஞ்சிருச்சு, வேலை செக் பண்ணியாச்சு, இருக்குது ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வண்டி வந்து அடுத்து எதாவது பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இன்கேஸ் இந்தமாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி வந்து லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நன்றி மக்கள்ஸ்.